காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து இன்றைக்கு விவாதங்களில் ஒரு முக்கிய பொருளாக மாறி வேண்டும் வேண்டாம்ன்ற இரண்டு தரப்பிலும் ரொம்ப காரசாரமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருது. அந்த நிலையில் இந்த செய்தி எடுத்து விவாதிக்கலாம்னு நினைக்கிறோம். நிறைய தளங்களில் இது விவாதம் போயிட்ட காரணத்தினால உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. அதை தொடர்ந்து விவாதத்துக்கு வரும். அதாவது நீங்கள் சொன்னதை போல இந்த விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இது விவாதத்திற்கு உரியது என்று தான் நாங்கள் சொன்னோம். ஆக ஏதோ உடனே வந்த உடனேயே எங்களுக்கு இப்பொழுது அறுதி பெரும்பான்மை இருக்கிறது, எதையும் செயல்படுத்த முடியும் என்றால் செயல்படுத்தலாம். ஆனால் அதுக்குன்னு சட்ட விதிகள் இருக்கிறது. ஏற்கனவே ஆட்சி மன்ற குழு கூடிதான் இந்த பிரிவை கொடுத்திருக்கிறது. அதெல்லாம் நிறைய சட்ட வழிமுறைகள் இருக்கிறது. ஆனால் எனக்கு கவலை அளிக்கக்கூடியது என்ன என்றால், ஒரு ஆட்சிக்கு இது நாங்கள் இன்றுதான் சொல்லவில்லை, நெடுங்காலமாக சொல்லி வரும் ஒரு திட்டம். அது மட்டுமல்ல, ஒரு சட்டம். அது மட்டுமல்ல, இதில் இருக்கின்ற உண்மையை ஆராய வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. அங்கே உள்ள பெண்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள், இளைஞர்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது. காஷ்மீர் நமது நாட்டின் ஒரு பகுதி. ஆக அதற்கு மட்டும் ஒரு தனி சட்டம் என்று வைத்துக்கொண்டு அதை ஏன் அப்படி ஒரு பிரிவினை மாநிலமாக மாற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் நமது ஒரு கருத்தே தவிர, அந்த கருத்தை சொன்ன உடனேயே உமர் அப்துல்லா போன்றவர்கள் அவர்கள் ஒரு ரியாக்ட் பண்றாங்க. அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. உடனே காஷ்மீர் இந்தியாவோடு இருக்காது. இதற்கு முன்னால் அப்சல் குருவை தூக்கில போடணும், உடனே காஷ்மீர் பற்றி எரியும். ஆக இவர்கள் அந்த பிரிவினை கருத்துக்களை இளைஞர்கள் மத்தியில் ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தை இவர்கள் தூண்டுகிற ஒரு ஆரோக்கியமாக பார்த்தால் என்ன. இப்பொழுது நவாஸ் ஷெரீப் வரும்பொழுது கூட சில எதிர்ப்புகள் எழுந்தன. அதே மாதிரி ராஜபக்சே வரும்போது சில எதிர்ப்புகள் எழுந்தன. ஆனால் அந்த எதிர்ப்புகளை நமது நாட்டிற்கு சாதகமாக என்று கூட பத்திரிகைகள் வந்திருக்கிறது. மிக கண்டிப்பாக ராஜபக்சேவிடம் நடந்து கொண்டார் மோடி என்று. ஆக இதை அப்படி பார்த்து ஒரு பரவலான விவாதத்தில் ஒன்றை நாம் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்காக அதை சிறுபான்மையினரை தாஜா செய்வதாக நினைத்து கொண்டு இவர்கள் அதையே சொல்லிக் கொண்டிராமல் ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு வழிவகுத்தால் என்ன என்பதுதான் எனது கருத்து. உமர் அப்துல்லா பேசுவது பிரிவினையை தூண்டக்கூடியது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ஆனால் ஜிதேந்திர சிங் பேசியது, தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைவர்கள், RSS தலைவர்கள் பேசுவதுதான் பிரிவினையை தூண்டுவது. அப்படி ஒரு அம்சத்துக்கு இன்னும் பல தூரம் போக வேண்டியது இருக்கு, விவாதத்துக்குரிய பொருள். ஆனால் இவர்கள் இந்த நிலையில் பிரிவினையை தூண்டுறாங்கன்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங்கினுடைய பொது விவாதத்திற்கு தயார் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறது இந்த அரசு. நிறைய மாற்றங்களை இந்த நாட்டில் செய்ய வேண்டும் என்று மக்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மோடியினுடைய தலைமையிலான அரசிற்கு இருக்கிறது. மக்களுக்கு தேவையாக செய்ய வேண்டிய பல காரியங்கள் இந்த நாட்டில் இன்றைக்கு செய்யப்படாமல் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் நலன் கருதி அதுபோன்ற காரியங்களுக்கு முன்னுரிமை அளித்து சர்ச்சைகள் உள்ள பிரச்சனைகளை பற்றி தற்பொழுது ஆய்வு செய்யாமல் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் ஒரு நல்ல ஒரு பெயரை இந்த அரசிற்கு ஏற்படுத்தி தரும். காஷ்மீர் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரே வார்த்தை சொன்னீங்களே, சர்ச்சை. அது சர்ச்சைக்குரிய பிரச்சனை. அந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனையை ஒரு பொறுப்பேற்ற உடனேயே ஒரு அமைச்சர், அது அவரா சொன்னாரா அல்லது பிரதம மந்திரி அவர்கள் சொல்லி அதை சொன்னாரா என்று தெரியவில்லை, சாதாரணமாக கூட அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். சகோதரி அவர்கள் சொல்வது போன்று தொடர்ந்து பல காலங்களாக இவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அரசுக்கு பொறுப்பேற்றப்பட்ட பிறகு சொல்லக்கூடிய செய்திகள் மிக கவனமாக சொல்லப்பட வேண்டும். உமர் அப்துல்லா என்பது அந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து அந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள் வரும்போது நல்லெண்ணத்தில் தான் சொல்லுகிறேன், இது போன்ற காரியங்களை தவிர்ப்பது பாஜகவிற்கு ஒரு நல்லது என்பதுதான் சின்ன கருத்து. மக்களின் நலன் சார்ந்த கருத்து செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது, திட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை சர்ச்சையாக எடுத்தால் சர்ச்சை, அது அந்த மாநிலத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எடுத்தால் அதுவும் நல்ல திட்டம் என்று தான் எடுத்துக்கொள்ளலாம். இங்க கேள்விக்குறியான விஷயம், அவர் பதவியேற்ற முதல் பேட்டியிலேயே நல்ல திட்டங்கள், அவருடைய துறை என்பது பிரதமர் விவகாரங்களுக்கான அமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார். அவர் பேச வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு. ஏற்கனவே பிரதமர் விவகாரங்களுத்துறை அமைச்சகம் என்பது சர்ச்சைக்குள்ளாக இருந்த ஒரு அமைச்சகமா இருந்தது. அப்ப பொறுப்பேற்றவுடன் முதல் பேட்டியிலே இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறதான விவாதத்திற்குரியது என்று ஏற்கனவே எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் சொல்லிட்டோம். நாங்க அதை மட்டுமே பிடித்துக் கொண்டிருந்தால் நீங்க பார்த்தீர்கள் என்றால் மோடி அவர்கள் கருப்பு பணத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டார். உதவியாளர்களை சொந்தக்காரர்கள் அனுமதிக்க கூடாது என்று, அது மாதிரி நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இது ஒரு ஹிடன் அஜெண்டாவா இல்லை, இது ஒரு ஓபன் அஜெண்டா தான். அதனால இது ஒரு மறைக்கப்பட வேண்டியது இல்லை என்பதுதான் எனது கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறு தலைப்பு பற்றி பேசுவோம்.